வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சந்து எக்ஸல் எனிவேர். உங்களுடைய எக்ஸல் ஃபைல்ல சிங்கிள் ஷீட்ல இருக்கக்கூடிய டேட்டாவை எப்படி நீங்க கிளியர் பண்றது பை யூசிங் VBA Macro பை யூசிங் டிஃப்ரெண்ட் சினாரியோஸ். முக்கியமான 4 சினாரியோ ஆஃபன் பயன்படுத்தக்கூடிய அந்த மெத்தட் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன்று, இருக்கக்கூடிய டேட்டால கம்ப்ளீட் டேட்டா எல்லாமே ஒரு ஷீட்ல இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் நம்ம ரிமூவ் பண்ணணும். இல்ல தேவையான காலம்ஸ் மாத்திரம் எப்படி நம்ம ரிமூவ் பண்றது, இல்ல தேவைப்படும் போது ரோஸ் எப்படி நம்ம ரிமூவ் பண்ணலாம் கம்ப்ளீட்டா. லாஸ்ட் மெத்தடா ரொம்ப முக்கியமான மெத்தட், இருக்கக்கூடிய டேட்டால டைனமிக்கா லாஸ்ட் ரோல எங்க டேட்டா இருக்கு, லாஸ்ட் காலம்ல எங்க டேட்டா இருக்குன்னு கண்டுபிடிச்சு ஆட்டோமேட்டிக்கா அதுவே ரிமூவ் பண்ணிடணும். எக்ஸ்க்ளூடிங் எட்டரை விட்டுட்டு மீதி எல்லாம் ரிமூவ் பண்ணணும். இந்த 4 கான்செப்ட்லயும் இப்போ நம்ம லேர்ன் பண்ண போறோம் வித் சிம்பிள் வே ஆஃப் லேர்னிங். ரொம்ப ஈஸியான எளிமையான ஸ்டெப்ஸ் தான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ண போறோம். இந்த கண்டென்ட் எல்லாம் முழுமையா லேர்ன் பண்றதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா லாஸ்ட் வரையும் பாருங்க. அண்ட் எக்ஸல், VBA, பவர் BI, SQL லேர்ன் பண்ண சரியான ஒரு சேனல் நீங்க ரீச் பண்ணிருக்கீங்க. எந்த ஒரு சப்போர்ட் தேவையில்ல, வீக்கெண்ட்ஸ்ல கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம வீடியோல தொடர்ந்து பார்க்கறதுக்கு இன்னும் நீங்க நம்ம வீடியோ லைக் பண்ண பாத்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை செலக்ட் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, உங்களுடைய எக்ஸல் ஃபைலில் மல்டிபிள் ஷீட்ஸ் இருக்குது. பட் ஆனால் ஒரு ஷீட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை மட்டும்தான் இப்போ நான் டெலீட் பண்ணணும். அதை எப்படி பண்ணுறது? ஒருவேளை மல்டிபிள் ஷீட்டில் இருக்கிறது எப்படி டெலீட் பண்ணுறதுன்னா வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் ஒரு ஷீட்டில் இருக்கக்கூடிய டேட்டா மாத்திரம் எப்படி டெலீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளாக எனக்கு இந்த பர்டிகுலர் ஷீட்டில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் ரிமூவ் பண்ணணும். இப்போ அதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது? பை யூசிங் VBA Macro கோட். ஃபர்ஸ்ட் கிளிக் ஆன் டெவலப்பர் டேப் அண்ட் விசுவல் பேசிக். இந்த விசுவல் பேசிக்ன்ற இந்த பேஜில் தான் நம்ம VBA கோடு இந்த ஸ்கிரிப்டை நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஆனால் இந்த ப்ராஜெக்ட் இல்லை ப்ராப்பர்ட்டிஸ் இதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இன்னும் நீங்கள் இதெல்லாம் பார்க்காம இருந்தால் மிஸ் பண்ணாமல் அந்த பேசிக் வீடியோ பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த VBA டுட்டோரியல் டேட்டான்றது என்னுடைய எக்ஸல் ஃபைல் நேம். இதுக்கு கீழே எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஷீட் இருக்குது. ஒன்று வந்து ப்ராக்டிஸ் டேட்டா, இன்னொன்று வந்து சாம்பிள் டேட்டா. 2 டேட்டா இருக்குது. இப்போ இதில் ஒரு நியூ மாடல் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். கிளிக் ஆன் இன்சர்ட் அண்ட் கிளிக் ஆன் மாடல் பண்ண உடனே உங்களுக்கு நியூ மாடல் கிரியேட் ஆகிடும். இப்போ இந்த நியூ மாடலில் நான் என்னுடைய மாடல் நேம் நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். I'll say கிளியர் டேட்டா கொடுத்துக்கு எடுத்துட்டு இங்கே கிளிக் பண்ண உடனே என்னுடைய மாடல் நேம் இங்கே சேஞ்ச் ஆகிடும். இப்போ நான் கோடு எழுதலாம். VBA கோடு எப்பயுமே நம்மளுக்கு சப் ப்ரொசீஜரில் ஸ்டார்ட் ஆகும். கிளியர் அண்டர்ஸ்கோர் டேட்டா, என்னுடைய மேக்ரோ நேம் நான் டிஃபைன் பண்ணிட்டேன். இதுதான் என்னுடைய மேக்ரோ நேம். இப்போ கிளியர் டேட்டான்றது. இதில் ஃபர்ஸ்ட் சினாரியோ என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய மல்டிபிள் ஷீட்டில் இந்த ப்ராக்டிஸ் டேட்டா இந்த ஷீட்ல இருந்து இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் நம்மளுக்கு இப்போ டெலீட் ஆகணும். காலம் ஏலேருந்து காலம் H வரையும் டெலீட் ஆகணும். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ரோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 லைன் அட் இருக்குது. இது எல்லாமே இப்போ நம்ம டெலீட் பண்ணணும். அதை டெலீட் பண்ணுறதுக்கு என்ன கோட் எழுதலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம ஷீட்ஸ் நம்ம கண்டிப்பாக கொடுத்துக்கணும். அந்த ஷீட் நேம் டபுள் இன்வெர்டட் கமாக்குள்ளே தான் நம்ம அசைன் பண்ணணும். ப்ராக்டிஸ் டேட்டா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரக்கூடாது. அண்ட் க்ளோஸ் parenthesis டாட் செலக்ட்னு கொடுத்த உடனே இந்த ப்ராக்டிஸ் டேட்டான்றது தான் நம்மளுடைய ஆக்டிவ் ஷீட். இப்போ இந்த ஆக்டிவ் ஷீட்ல இருந்து இப்போ இந்த டேட்டா எல்லாமே நான் ரிமூவ் பண்ணணும். இந்த ரிமூவ் பண்ணுறதுக்கான கோடை நம்ம எழுதலாம். ஆக்டிவ் ஷீட் டாட் எல்லா செல்ஸையும் நம்ம ரெஃபர் பண்ண போகிறோம். கிளியர் கண்டென்ட்ஸ் கொடுத்த உடனே இப்போ இந்த கோட் எக்ஸிக்யூட் பண்ணலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ ஃபர்ஸ்ட் நான் F8 நம்ம ஷார்ட்கட் கீ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஷீட்டை செலக்ட் பண்ணியாச்சு. இந்த கோட் நான் எக்ஸிக்யூட் பண்ண உடனே இமிடியேட்டாக அந்த சேஞ்சஸ் உங்களால் பார்க்க முடியும். இந்த கிளியர் கண்டென்ட்ஸ்ன்றதை நம்ம பயன்படுத்தும் போது இருக்கக்கூடிய அந்த டேட்டா மட்டும்தான் நம்மளுக்கு ரிமூவ் ஆகும். பட் இந்த ஃபார்மேட் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அந்த ஃபார்மேட் எதுவுமே நம்மளுக்கு ரிமூவ் ஆகாது. இப்போ இந்த ஃபார்மேட்டோட என்னுடைய டேட்டா எல்லாமே ரிமூவ் பண்ணணும்னா நம்ம இந்த இடத்துல என்ன கோட் பயன்படுத்தலாம்னா டெலீட்ன்றதை பயன்படுத்தலாம் இந்த கிளியர் கண்டென்ட்டுக்கு பதிலாக. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பார்க்கலாம். ஒன்று, ஃபர்ஸ்ட் எனக்கு டேட்டா தேவை. I'll click on this. என்னுடைய டேட்டா வந்துச்சு, எனக்கு டெலீட் பண்ணலாம். இப்போ பை யூசிங் திஸ் கிளியர் கண்டென்ட்ஸ்க்கு பதிலாக இதை நான் அப்படியே டெக்ஸ்ட் ஃபார்மேட் கொண்டு போயிடுறேன். அதை எக்ஸிக்யூட் போய் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் மெத்தட். இப்போ ரெண்டாவது மெத்தடுக்கு போகலாம். இப்போ அதே மாதிரி என்ன பண்ணலாம்னா இப்போ ஆக்டிவ் ஷீட் டாட் செல்ஸ் டாட் டெலீட்னு கொடுக்கலாம். ஸோ என்னுடைய கோடு இப்போ டெக்ஸ்ட்டில் இருக்கும்போது இது ரன் ஆகாது, எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ நான் மறுபடியும் F8 நான் பயன்படுத்துகிற பாருங்க. F8 ரொம்ப க்ளோஸாக இதை நீங்கள் கவனிக்கணும். இப்போ இந்த கோடு எனக்கு எங்கேயுமே இது எக்ஸிக்யூட் ஆகாது, ஏன்னா ஆல்ரெடி இது டெக்ஸ்ட் கமாண்டில் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அகெயின் F8 இமீடியட்டாக பார்த்தா தெரியும். இந்த இடத்துல நம்மளுக்கு இருந்த எல்லா டேட்டாவும் டெலீட் ஆயிடுச்சு வித் ஃபார்மேட்டோட. ஸோ தட் இஸ் த மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிளியர் கண்டென்ட்ஸ் அண்ட் டெலீட் கமாண்ட். ஸோ இதுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான டிஃப்ரென்ஸ் அதுதான்.
ஸோ இந்த கிளியர் கண்டென்ட்ஸ் பயன்படுத்தினா டேட்டா மட்டும் தான் டெலீட் ஆகும், அந்த ஃபார்மேட் அப்படியே இருக்கும். whereas the delete நம்ம கமெண்ட் நம்ம இங்கே பயன்படுத்தும் போது டேட்டா வித் ஃபார்மேட் எல்லாமே நம்மளுக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ மறுபடியும் என்னுடைய டேட்டா நம்மளுக்கு இப்போ தேவைப்படுது. I'll get my data. ஸோ இந்த டேட்டான்றது என்னன்னா, நான் ஒரு கோடு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இந்த சாம்பிள் டேட்டாவில் என்ன நான் காப்பி பண்ணியிருக்கேன்னா இதை அப்படியே எனக்கு காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க. இதையே நமக்கு ஃபியூச்சரில் கவர் பண்ணலாம். I'll go back to my code. சினாரியோ 2 என்னன்னா, இந்த இருக்கக்கூடிய டேட்டாவில் லாஸ்ட் 2 காலம்ல இருக்கக்கூடிய டேட்டா மட்டும் இப்போ நம்ம ரிமூவ் பண்ணணும். அது எப்படி ரிமூவ் பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் ஷீட் டாட் ரேஞ்ச். இப்போ நம்ம ரேஞ்ச் டிஃபைன் பண்ண போகிறோம். காலம் ஜி அண்ட் ஹெச் இந்த 2 காலம் மட்டும் நம்மளுக்கு இப்போ வேண்டாம். அப்படின்னும் போது காலம் ஜி ஸ்டார்டிங்கில் டபுள் இன்வெர்டட் கமாக்குள்ள தான் நம்ம அசைன் பண்ணணும். காலம் ஜி காலன் ஹெச் இதை நம்ம கண்டிப்பாக டிஃபைன் பண்ணணும். கம்ப்ளீட் காலம் ஜிலேருந்து ஹெச் வரையும் அண்ட் க்ளோஸ் parenthesis டாட் கிளியர் கண்டென்ட் ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கலாம். சேம் இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணிட்டு மறுபடியும் நம்ம இங்கே கீழே பேஸ்ட் பண்ணிடலாம். இதில் இப்போ நான் டெலிட்னு நான் மாற்றிடுறேன். டெலிட். ஸோ இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன டிஃப்ரென்ஸ் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸிக்யூட் பண்ணலாம். F8 இந்த கிளியர் கண்டென்ட்ஸ் நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். என்ன டிஃப்ரெண்ட் பாருங்க, இருக்கக்கூடிய டேட்டா எல்லாம் டெலீட் ஆயிடுச்சு, பட் அந்த ஃபார்மேட் அப்படியே இருக்கு. இப்போ நான் மறுபடியும் இந்த கோடை நான் எக்ஸிக்யூட் பண்ணனா இந்த டெலீட்ன்றது எனக்கு டேட்டா அண்ட் வித் ஃபார்மேட் என்ன இருந்தாலும் அதுவும் டெலீட் ஆகிடும். இப்போ பாருங்க என்ன இருக்குன்னு. ஸோ GH காலம்ல இருந்தது எல்லாமே நம்மளுக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த 2 கான்செப்ட்டுக்கும் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும். இப்போ காலம் எப்படி ரிமூவ் பண்ணுன்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த கிளியர் கண்டென்ட் டெலீட்டை பயன்படுத்தி இந்த பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் ரோஸ் எப்படி டெலீட் பண்ணுறதுன்னா அதே மாதிரி தான். இதுக்கு பதிலாக இந்த ஜின்றதுக்கு டிஃபைன் பண்ணுறதுக்கு பதிலாக ரோ நம்பர் டிஃபைன் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, இந்த ரோ நம்பர் 3 இந்த ரோ நம்பர் 3யை நான் இங்கே டிஃபைன் பண்ணுறேன். அதே மாதிரி கம்ப்ளீட் ரோ நம்பர் 3 அதனால 3 and 3 நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இல்லை நம்ம 4 கூட டிஃபைன் பண்ணலாம். அப்படின்னா ரோ நம்பர் 3 and 4 இந்த காலம் 3 and 4 இதை 2 நான் ஹைலைட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். பண்ணலாம் F8. ஃபர்ஸ்ட் இந்த கிளியர் கண்டென்ட்ஸ் இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆன உடனே இருக்கக்கூடிய இந்த 2 ரோல் இருக்கக்கூடிய டேட்டா நம்மளுக்கு இப்போ டெலீட் ஆகிருக்கு, கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடுச்சு. இந்த கோட் நான் எக்ஸிக்யூட் பண்ணால் எனக்கு இது 2மே நம்மளுக்கு இப்போ கம்ப்ளீட் ரோவே ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த கோட் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பர்மனெண்ட்டாக ரிமூவ் ஆகிடும் பாருங்கள். அமேசிங். ஃபோர்த் சினாரியோ முக்கியமான சினாரியோ, எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சினாரியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இருக்கக்கூடிய டேட்டாவில் எனக்கு இந்த ரோவை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் நான் ரிமூவ் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய ஆக்டிவ் ஷீட். இந்த ஆக்டிவ் ஷீட்டுக்கு நம்ம ஒரு வேரியபிள் கண்டுபிடிக்க போகிறோம். VRWன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இதில் ஆக்டிவ் ஷீட் டாட் ரேஞ்சு நம்ம கொடுக்குறோம். லாஸ்ட் ரோ எந்த ரோவில் நம்மளுக்கு டேட்டா இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் A1 நம்ம செல் ரெஃபரன்ஸ் மேலே க்ளோஸ் parenthesis டாட் எண்ட் ஓப்பன் parenthesis எக்ஸல் டவுன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கமெண்ட் டாட் ரோ. இந்த ரோ பேஸில் இந்த A1ல இருந்து லாஸ்ட் வரையும் போகணும். இந்த லாஸ்ட் ரோ எங்கே நம்மளுக்கு டேட்டா இருக்கா அந்த ரோ நம்மளுக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கணும். இப்போ இதை நான் ரன் பண்ணுற பாருங்க என்ன நம்மளுக்கு ரிசல்ட் வருதுன்னு. இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆன வேரியபிள் நம்மளுக்கு கண்டுபிடிச்சிரும். when I move cursor கீழே பாருங்க 9993 என்னுடைய லாஸ்ட் ரோ டேட்டா எங்கே இருக்குன்னா இந்த பர்டிகுலர் ஷீட்டில் கீழே பாருங்க 9933 இதுதான் என்னுடைய லாஸ்ட் ரோ வேர் ஐ ஹேவ் டேட்டா. ஸோ நம்மளுக்கு இந்த வேரியபிள் நம்மளுக்கு இப்போ ஒர்க் ஆகுது. இப்போ எப்படி நம்ம இந்த டேட்டாவை கொண்டு நம்ம டெலீட் பண்ணுறதுன்னா ஆக்டிவ் ஷீட் டாட் ரேஞ்ச் ஓப்பன் parenthesis ரொம்ப ரொம்ப முக்கியம். எதிலிருந்து நம்ம டேட்டா டெலீட் பண்ணணும்? A2ல இருந்து. இந்த A1ன்றது ஹெடர், இங்க நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. இந்த A2 இந்த இடத்துல தான் நம்ம கன்சிடர் பண்ண போறோம். ஸோ அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், இப்போ A2 செல் ரெஃபரன்ஸ்ல இருந்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எந்த காலம் வரலையும் காலம் F வரலையும் நம்ம டிஃபைன் பண்றோம். ஏன்னா F வரலையும் தான் நம்மளுக்கு டேட்டா இருக்கு. ஸோ காலம் F டபுள் இன்டென்டட் கமா அம்பர்சன்ட் இந்த இடத்துல முக்கியமா இந்த லாஸ்ட் ரோ இதை நம்ம டிஃபைன் பண்ணணும். இப்போ VRW அந்த வேரியபிள் டிஃபைன் பண்ணிட்டு டாட் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் செலக்ட் கொடுத்துக்கலாம். செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய டேட்டா கரெக்டாக செலக்ட் ஆகுதான்னு. செலக்ட் பண்ணதுக்கு அடுத்தது அதே அந்த செலக்ட் பண்ண டேட்டாவே டாட் ரேஞ்ச். சரி, நம்ம எதை நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அதே கோடை நம்ம மறுபடியும் எழுதிக்கலாம். F இந்த கோடை உங்களுக்கு எது கொடுக்குறோன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் எப்படி நம்மளுக்கு செலக்ட் ஆகுதுன்னு காமிக்கிறதுக்காக. அடுத்தது டெலீட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே செலக்ட் பண்ணுறோம், அப்புறம் டெலீட் பண்ணுறோம். இந்த கமெண்ட் கம்பல்சரியாக தேவையில்லை, உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுன்றதுனால தான் நான் கமெண்ட் கொடுத்துருக்கேன். இதை பயன்படுத்தாமல் கூட டேரெக்டாக நீங்கள் இந்த கோடை எழுதலாம். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக F8 லாஸ்ட் ரோ நம்மளுக்கு கண்டுபிடிச்சாச்சு. நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல என்னுடைய A2லிருந்து F காலம் வரலையும் லாஸ்ட் ரோ இந்த பர்டிகுலர் ரோ வரலையும் இப்போ மூவ் பண்ண நம்மளுக்கு தெரியும். ஐ வில் கம் ஆல் த வே டவுன்.
நம்ம எதிர்பார்த்த மாதிரி கரெக்டாக இந்த பர்டிகுலர் லாஸ்ட் ரோ வரலையும் நம்மளுக்கு இப்போ டேட்டா செலக்ட் ஆயிருக்கு. ஸோ நம்மளுடைய கோட் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக நம்மளுக்கு இங்கே ஒர்க் ஆகுது. இப்போ இந்த செலக்ட் பண்ண எல்லா டேட்டாவும் இப்போ நம்ம டெலீட் பண்ணிடலாம் பை எக்ஸிக்யூட்டிங் த லாஸ்ட். இப்போ இந்த கோடை நான் எக்ஸிக்யூட் பண்ண உடனே என்னுடைய டேட்டா எல்லாமே டெலீட் ஆகிடும். அமேசிங் இல்லை? ஸோ இப்போ இது முடிச்ச உடனே எனக்கு ஒரு மெசேஜ் பாக்ஸ் வேணும். அந்த மெசேஜ் பாக்ஸ் என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல மெசேஜ் பாக்ஸ் கிளியர்ட் டேட்டான்னு கொடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு கோட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். கோட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு டேட்டா வேணும். ஏன்னா இங்கே டேட்டா எதுவுமே இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் நான் டேட்டா கொண்டு வந்துடுறேன். ஓகே, எனக்கு என்னுடைய இதில் டேட்டா வந்துச்சு. இப்போ இந்த கோடை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பாருங்க. இப்போ நம்மளுடைய கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். F8 கொஞ்சம் நல்லா இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப்பை கவனிக்கணும். நீங்கள் இந்த F8 நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த கோட் நான் எக்ஸிக்யூட் பண்ண உடனே என்னுடைய டேட்டா இந்த இடத்துல மாறி இருக்கு. காலம் H வழி என்னுடைய டேட்டா இருக்கு. பட் ஆனால் இந்த இடத்துல காலம் எஃப் தான் நம்மளுக்கு செலக்ட் ஆயிருக்கு. எதனாலனா நான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கக்கூடியது காலம் எஃப் தான் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதனால தான் இங்கே மட்டும் நம்மளுக்கு செலக்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி சினாரியோ வரும்போது எப்படி நீங்கள் டைனாமிக்காக லாஸ்ட் காலம் எது வரையும் இருக்கோ அந்த காலம் வரையும் கன்சிடர் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான கோடுங்க கிரியேட் பண்ணுறது? காலம் இங்கே எஃப் நம்ம டிஃபைன் பண்ணக்கூடாது, வேரியபிள் நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ அந்த வேரியபிள் எப்படி கிரியேட் பண்ணலாம்னா இந்த இடத்துல இந்த வேரியபிளுக்கு அடுத்தது இதுக்கு முன்னாடி ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணலாம். PADDன்னு கொடுக்குறேன். அண்ட் ஆக்டிவ் ஷீட் டாட் ரேஞ்ச் அதே மாதிரி A1 செல் ரெஃபரன்ஸ்ல போறோம். அண்ட் க்ளோஸ் parenthesis எண்ட் எக்ஸல் டு ரைட். எக்ஸல் டு ரைட்னா இந்த A1ல இருந்து ரைட் சைடில் நம்மளுக்கு மூவ் ஆகணும். இதில் லாஸ்ட்டாக எது இருக்கு நம்ம அந்த அட்ரஸ் கண்டுபிடிக்கணும். அட்ரஸ் ஃபால்ஸ் என்டர். இப்போ இந்த கோட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண உடனே இதில் இருந்து லாஸ்ட் காலம் எது இருக்குன்னு இந்த இடத்துல நம்மளுக்கு இப்போ எக்ஸாம்பிள் H1ன்றதை கண்டுபிடிச்சிடும். பட் ஆனால் இந்த H1ன்றது நம்மளுக்கு H மட்டும் தான் நம்மளுக்கு வேணும். இந்த 1ன்றது நம்மளுக்கு வேண்டாம். அந்த 1 நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இன்னொரு வேரியபிள் நம்ம இங்கே கிரியேட் பண்ணுறோம். லெஃப்ட் VADD இந்த வேரியபிள் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா எக்ஸாம்பிள் எக்ஸல் இருக்கக்கூடிய லெஃப்ட் ஃபார்முலா மாதிரியே தான் இன் ஸ்ட்ரிங் நம்ம இந்த இடத்துல கொடுத்துட்டு ஓப்பன் parenthesis 1 சேம் அகெயின் இந்த வேரியபிள் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா இந்த வேரியபிள் இருக்கக்கூடிய லாஸ்ட் சைன் டாலர் சைனுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த கோட் நம்ம பயன்படுத்துகிறோம். -1. இப்போ இந்த கோட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது டு ஃபைண்ட் த லாஸ்ட் காலம் ரெஃபரன்ஸ், காலம் வித் செல் ரெஃபரன்ஸோட வரும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி -1 இந்த டாலர் சைன் ரிமூவ் ஆகிடும். அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது தெரியும். ஆனால் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த A2 நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல இந்த எஃப்க்கு பதிலாக இப்போ காலம் நம்ம டிஃபைன் பண்ணணும். இது வந்து இப்போ கான்ஸ்டன்ட்டாக நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கக்கூடியது. இந்த இடத்துல இந்த எஃப்ன்றதை நான் இப்போ ரிமூவ் பண்ணுறேன். அண்ட் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ மேலே கிரியேட் பண்ண இந்த வேரியபிள் நான் கொடுக்க போகிறேன். டபுள் இன்வெர்டட் கமாக்கு அப்புறம் ஐம் ப்ரெசன்ட். அதே மாதிரி இந்த இடத்துலையும் அந்த வேரியபிள் நம்ம டிஃபைன் பண்ணணும். ஆனால் இப்போ இந்த கோட் நான் எக்ஸிக்யூட் பண்ணுற பாருங்கள். ஃபர்ஸ்ட்டாக இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆன உடனே நான் அந்த கர்சர் நான் மூவ் பண்ணால் தெரியும் எனக்கு. இங்கே பாருங்கள் H1. இந்த H1ன்றது வந்து உங்களுக்கு தெரியும் இங்கே இருக்கக்கூடிய இந்த செல் ரெஃபரன்ஸ் இதிலிருந்து இது வரலையும். பட் ஆனால் எனக்கு இப்போ Hன்ற காலம் நம்ம டிஃபைன் பண்ண மாதிரி இப்போ அதனால இந்த கோட் எக்ஸிக்யூட் பண்ண உடனே எனக்கு அந்த டாலர் சைன் அந்த 1ன்றது ரிமூவ் ஆகிடும். Hன்றது மட்டும் தான் நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். இங்கே பாருங்க காலம் H. அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த கோட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த A2லேருந்து H வரலையும் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக செலக்ட் ஆகிடும். லாஸ்ட் ரோ வரலையுமே செலக்ட் ஆகிடுச்சு. அடுத்தது இங்கே நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது டெலீட் ஆகிடும். ஆனால் இப்போ நம்மளுக்கு மெசேஜ் பாக்ஸ் கிளியர் டேட்டான்னு வந்துடும். ஸோ இப்போ இந்த வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம எப்படி இந்த எக்ஸல் ஷீட்டில் இருக்கக்கூடிய டேட்டா எப்படி ரிமூவ் பண்ணுறது வித் கிளியர் கண்டென்ட்ஸ் அண்ட் டெலீட், அதுக்கடுத்தது எப்படி ஒரு காலமில் இருக்கக்கூடிய டேட்டாவை எப்படி ரிமூவ் பண்ணுறது, ரோல் இருக்கக்கூடியது எப்படி ரிமூவ் பண்ணுறது, இல்லை டைனாமிக்காக எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறதை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு முழுமையாக நம்புகிறேன். இன்னும் நான் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்கள் நான் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டும் ஃபீட்பேக்கும் கண்டிப்பாக தேவைப்படுது. உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சது மறக்காமல் லைக் பண்ணிட்டு பக்கம் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை செலக்ட் பண்ணி அப்படியே ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.